எந்த வேலை தொடங்குனாலும் முதல்ல நம்ம பிடிச்சி வைக்கிறது பிள்ளையார் தாங்க. அது சமையலாக இருக்கட்டும், ஒரு சாமி நல்லது, எந்த நல்லது செய்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு தான் பிடிப்போம். இது பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கான வீடியோ. புதன்கிழமை அண்ட் வியாழக்கிழமை 2 நாள் எடுத்த வீடியோஸ் தாங்க. வியாழக்கிழமை ஈவினிங் சாமிக்கு கும்பிட்றதுக்காக, வெட்னஸ்டே ஈவினிங்கே பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு அலங்காரம் மஞ்சள் கயிறு கட்டி அம்மா வேண்டிக்கிட்டது. ஏன்னா வீட்டில் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அடுத்து எனக்கு கோல்டு வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன தான் நம்ம சாமிங்களுக்கு கும்பிட்டா கூட இவ்வளோ தான் எத்தனை தீபங்கள் ஏற்றினாலும் சரி, எத்தனை விரதங்கள் மேற்கொண்டாலும் சரிங்க, அந்த நெகட்டிவ்ன்றது எல்லார் வீட்டில் ஒரு காட்டிட்டு தாங்க போகும். அதுபோல் தாங்க நம்ம வீட்லேயும் ஒரு புயல் அடித்து விட்டுது. ஒரு வாரம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. 1 வீக் வீடாகவே கிடையாதுங்க. ஆனால் எவ்வளோ தான் நம்ம வீட்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஆதிக்கம் இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்றதையும் சரி, நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனை எதுவுமே அதால் பண்ண முடியலைங்க. நம்ம குழந்தைங்கள மட்டும்தான் வாட்டி வதச்சி எடுத்துருச்சு. சொல்லப்போனால் கோவிலாக நாங்கள் இந்த 1 வீக்காக போகாத கோவிலே கிடையாதுங்க. நம்ம சரௌண்டிங்கில் இருக்க கோவில் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். மசூதிக்கு போயிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு ஹெவி ஃபீவர் 110 வரைக்கும் எகிரிச்சிட்டு அப்புறம் போயிட்டு வந்து இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா போன வாரம் வெட்னஸ்டேவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னால் வீடியோ எடுத்து இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியுமே, சொல்லியிருப்பேனே இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுவாமி எல்லாருமே கைவிடாமல் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நல்ல பலன் கொடுத்தது. இப்போ தான் வந்து வீடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பசங்களுக்கெல்லாம் ஓரளவு ஓகே. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரிங்க, நம்ம சாமி கும்பிட்றதையும் சரி, நம்ம பண்ணுற ரெகுலர் ரொட்டீனை மட்டும் நம்ம கைவிடக்கூடாதுங்க. ஏன்னா அது ஒரு புயல் மாதிரி வரும் போகும். அதுக்கெல்லாம் நம்ம தளர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம ரெகுலர் ரொட்டீனை நம்ம விடக்கூடாது. செகண்ட் வீக்கான வெற்றிலை தீபமும் தொடங்கியாச்சு. ஏன்னா நான் ரெகுலராக எதையுமே நான் கண்டினியூவாக பண்ணது கிடையாது முருகருக்காக. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்திருந்தார் இல்லைங்களா கிருத்திகை. சண்டே கிருத்திகை, வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா சோமவாரம் சொல்லிவிட்டு கண்டினியூஸாக விசேஷ நாட்கள் தான் வந்துட்டு இருந்தது. அமாவாசைக்கு கோவிலில் போய் தங்கியிருந்தோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டில் போடுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டாங்க நவராத்திரி அம்மா வந்துட்டாங்க. அதுக்கு அம்மாவுக்கு எளிமையான முறையில் எதுவும் அந்த அளவுக்கு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணலை. அதனால் சாமிக்கு மஞ்சள் கயிறில் மாங்கல்யம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு போட்டுட்டு ஃபுல்லாக வெறும் பால் மட்டும் வச்சுட்டு சுவாமிக்கு அலங்காரத்தை முடிச்சிட்டேன். பூ கொஞ்சம் வதங்கி இருந்தது. ஏன்னா வெட்னஸ்டே போட்ட பூ. ரோஸ் மட்டும் எடுத்துகிட்டு சாமந்தி அப்படியே தான் இருந்தது. ரோஸ் மட்டும்தான் மாற்றி வச்சேன். அம்மனுக்கு பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே இந்த சிகப்பரளி இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பிடிக்கும். அந்த சிகப்பரளி முருகருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு பூன்னு சொல்லுவாங்க. 2 டேஸாக நான் கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் வெறும் ரோஸ் மட்டும் வச்சுருந்தேன். வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வச்சேன். வியாழக்கிழமை தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா வந்து இந்த பட் ரோஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, நார்மல் ரோஸ், அது வச்சுருந்தேங்க. நான் இதுலேருந்து என்ன சொல்கிற விஷயம் கற்றுக்கிறதும் சரி, உங்களுக்கு சொல்கிறதும் சரிங்க. நம்ம பிரச்சனைகள்ன்றது நிறைய பேர் நிறைய வீட்டில் எல்லாம் இவ்வளோ சாமி கும்பிட்றாங்க, இவ்வளோ நல்லா வெளியில் போகிறாங்க வராங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்குன்ட்டு முதல்ல நம்ம பெருமிச்சு விட்டுருந்தோங்க. சாமிக்கிட்ட போகும்போது எந்த ஒரு கோபத்தாபம் இல்லாமல், யார் மேலேயும் வெறுப்பு இல்லாமல், அவங்க எதையை பற்றியும் நினைக்கக்கூடாதுங்க. அப்படியே அவங்க முகத்துக்கு நேராக நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணி நம்மளையே நாம் மறந்து அவங்க முகத்தை வச்சு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கான முடிவு எல்லாம் சீக்கிரம் கிடைக்குங்க. அந்த மாதிரி தாங்க எனக்கும் எப்போவுமே சரிங்க. எனக்கு அது கொடு இது கொடு நான் சாமிக்கிட்ட எப்போவுமே ப்ரே பண்ணதில்லைங்க. இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கான காரணம் கூட என்னுடைய சூழ்நிலை பயங்கர கிரிட்டிக்கலாக இருக்குது. அது எப்படி சொல்லுவேனே தெரியல. அது எனக்கு இப்போ ஓரளவு கிட்ட நெருங்கிருச்சுங்க. இந்த அஷ்டாங்க நவராத்திரி வராகி அம்மனையும் தொழுது எனக்கு கிட்ட நெருங்கிருச்சு. அது இன்னும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கை கூடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். கம்பல் பண்ணுவேங்க உங்களை. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி நான் கம்பல் பண்ணுவேன். நான் யாரையுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பட் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை வச்சு எனக்கு அது கன்ஃபார்ம் மட்டும் ஆகட்டுங்க, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவு எல்லோரும் ஓகே ஆகி பையனும் ரெகுலராக ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். பாப்பாவுக்கு இப்போ ஓகேவாக இருக்குது.
பார்த்திங்கன்னா என்னுடைய பூஜா ரூமை வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் வராகி அம்மனை எப்போ வாங்கினேனோ அப்போலேருந்தே வராகிக்குன்ட்டு